ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான பச்சைப்பயிர் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் முதல் நாள் நைட்டே ஊற வச்ச முளைக்கட்டிய பச்சைப்பயிரை போட்டு உப்பு, ஏலக்காய், தண்ணி அதெல்லாம் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு 1 கப் சேர்த்ததுனால அரிசி மாவு 1 கப் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியமாக பிணைஞ்சிக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட கொழுக்கட்டை மோல்டு இல்லாததுனால நான் ஒரு ரேப்பரை வச்சு அது மேலே அரிசி மாவு வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ நான் அந்த கொழுக்கட்டை ஷீட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பயிர் நல்லா வெந்து வந்துடும். அதை நல்லா தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் சுகர், 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு திக்கான பிறகு நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ஷீட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் கிரீஸ் பண்ண பிளேட்டில் கொழுக்கட்டையை வச்சுட்டு 10 நிமிஷம் இட்லி சட்டியில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான ஹெல்தியான பச்சைப்பயிர் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஹெல்தியான குக்கிங் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.